இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர், என்றும் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை, வழிநடத்துதல் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்பதற்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். லூக்கா 1:38 இப்படி படிக்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவனுடைய வார்த்தை வியக்க வைக்கும் வார்த்தையாய், வியப்பு, ஆச்சரியம், சர்ப்ரைஸ், ஷாக்கிங், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்வில் தேவன் ஆச்சரியங்களை அனுமதிப்பார். எல்லா ஆச்சரியங்களிலும் தேவன் இருக்கிறார். சில நேரங்களில் அது ஆச்சரியமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார். அவர்தான் அனுமதிக்கிறார். இந்த ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் நாம் கேள்விப்படும் பொழுது அதுல தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு காட்டுவார். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வரும். அப்படிப்பட்ட வியப்பையும் ஆச்சரியங்களையும் உங்களுக்கு தருகிறது தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்லுகிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்து மரியாளுக்குள்ளேயே உருவாகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை வியப்பூட்டும், தேவனுடைய வல்லமை வியப்பூட்டும், தேவன் தரும் வாழ்க்கை வியப்பூட்டும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அவர் வார்த்தையின்படி நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அடிமையாக அவருடைய கையில் ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வல்லமையினால அவர் நினைத்திருக்கிற காரியம் நமக்கு உருவாகும், நமக்கு உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும்போது அது ஆச்சரியத்தை பார்க்கிலும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதற்கும் தன்னை அர்ப்பணித்து, நான் தேவனுக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தைக்கு அடிமைன்னு சொல்லி அவர் அர்ப்பணித்த பொழுது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே மரியாளுக்குள்ள உருவாகிற ஒரு பெரிய அதிசயம் அங்கே நடந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நான் அடிமை, இதனால எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அறியாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் தேவன் தம்முடைய வல்லமையின்படி நம்மளுக்கு செய்வார். அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்னவோ அதை நிறைவேற்றும்படிக்கு இதெல்லாம் செய்வார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு நாம் அடிமையாக அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தையினுடைய வல்லமையை பார்ப்பதற்கே தேவன் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷம் தேவன் நமக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறது. அற்புதங்கள் நிறைந்த வார்த்தையை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய அற்புதத்தை பார்த்து ருசித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.